வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறோம். சுகமா இருக்கிறீங்க. ஓகே, இன்றைக்கு அம்மாவுக்கு வந்து பிறந்த நாள், அப்படிதானே? என்ன எத்தனையாவது பிறந்த நாள்? எத்தனையாவது பிறந்த நாள்? 76. 76வது பிறந்த நாள். ஓகே, அம்மாவுக்கு என்ன பேர்? என்ன பேர் உங்களுக்கு? எலிசபெத். எலிசபெத். எப்படி கூப்பிடுவாங்க உங்களை? எல்லாரும் என்னன்னு கூப்பிடுவாங்க? எல்லாரும் என்னன்னு கூப்பிடுவாங்களா அம்மாவை? செல்லக்கிளி. சரி, சூப்பரான பேர், செல்லக்கிளி. எது உங்களுக்கு விருப்பம், எலிசபெத்தா அல்லது செல்லக்கிளி என்று கூப்பிடுறதா உங்களுக்கு விருப்பம்? ரெண்டும் ஒன்றுதான். அப்ப அம்மாக்களை எப்படி செல்லக்கிளி என்றா கூப்பிடுவாங்க? என்னென்ன அந்த செல்லக்கிளி என்று அந்த பழைய காலங்கள்ல செல்லக்கிளி, தங்கம்மா அந்த மாதிரி ஒரு அன்பான பேர்களை வைப்பாங்க. எப்படி அந்த செல்லக்கிளி என்றது என்னென்று உங்களை வச்சாங்க? அம்மா வச்சவங்களா, அப்பா வச்சவங்களா? மாமா வச்சவர். உங்களோட அம்மா தம்பியா அண்ணாவா? தம்பி. ஓகே, அம்மா தம்பி செல்லக்கிளி. உண்மையிலேயே ஒரு செல்லமான ஒரு கிளி என்று நினைச்சு உண்மையிலேயே வச்சிருக்கிறாங்க, அப்படித்தானா? அல்லது மாமா ரொம்ப பாசமா? ரொம்ப பாசம். ஓகே, இன்னைக்கு எங்கட அப்ப நாங்களும் செல்லக்கிளி அம்மான்னு சொல்லுவோம். என்ன சொல்லி நாங்களும் எங்கட இன்னைக்கு செல்லக்கிளி அம்மாவுக்கு வந்து 76வது பிறந்த நாள், அப்படித்தானே? சரி, 76வது பிறந்த நாள்னு சொல்லி உங்கள விருப்பமானவங்க ஒருத்தங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு கட்டாயம் இன்றைக்கு 76வது பிறந்த நாள்ல கேக் எல்லாம் வெட்டி கொண்டாடணும்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் வரைக்கும் ஒரு தருமே இல்லை, ஆனா இப்ப வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக. புதுக்குடி இப்ப நைல் சர்ப்ரைஸ்ல இருந்து வந்திருக்கேன். விஷ் ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி அழகான ஒரு ஐசிங் கேக் கொண்டு வந்திருக்குது. அப்படியே நிக்கி அப்படியே கொடுங்க அம்மாட்ட, முன்னுக்கு வைக்கட்டும். ஆமா, வேண்டுமா? இருந்து வேண்டுமா? ஓகே, சரி இருங்க அம்மா, இனி இருந்து எல்லாம் வேண்டுவோம். வேணா சரி, ஓகே. இந்த மாதிரி இன்றைக்கு எப்பயாவது நீங்க கொண்டாடி இருக்கிறீங்களா உங்களோட பிறந்த நாள்? இந்த மாதிரி கேக் எல்லாம் பட்டி எதுவும் கொண்டாடி இருக்கிறீங்களா? கேக் எல்லாம் பட்டி எதுவும் கொண்டாடி இருக்கிறீங்களா? முதல் கொண்டாடி இருக்கிறீங்க. ஓகே, அப்ப இன்றைக்கு வந்து 76வது பிறந்த நாள உங்களோட ஜாத்த வீடு, உங்களோட மகண்ட வீடா? மகண்ட வீட்டுல வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் சந்தோஷமாக இந்த கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம். சரி, இந்த மாதிரி கேக்குகள் இன்னும் நிறைய கிஃப்ட்கள் எல்லாம் தந்திருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறேன். யார் இந்த மாதிரி அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு? இந்த கேக்குகள் எல்லாத்தையும் யார் அனுப்பியிருப்பாங்க? ஒரு சர்ப்ரைஸா வந்து உங்களுக்கு ஒரு மிக்கியோட வந்து அனுப்பி இருக்கிறாங்க. மிக்கியோட ரொம்ப டான்ஸ் எப்படி இருந்த? மிக்கி டான்ஸ் நல்லா இருந்தா? மிக்கி எப்படி நல்லா ஆடினாரா? நல்லா ஆடினாரா? சரி, ஓகே. உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். ஓகே, யார் அனுப்பியிருப்பாங்க? யார் இந்த கேக் எல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க? மகன். என்ன பேர்? ஜோன்சன். ஓகே, என்ன அங்கால பாக்குறீங்க? அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. சரி, எத்தனை பிள்ளைகள் அம்மாவுக்கு? எத்தனை பிள்ளைகள்? 5 பேர். எத்தனை ஆம்பளை பிள்ளைகள், எத்தனை பொம்பளை பிள்ளைகள்? பொம்பளை பிள்ளை உண்டு. ஓகே, இவங்க ரைட், அவங்கள தெரியும். ஆம்பளை பிள்ளைகள் 4. ஆம்பளை பிள்ளைகள் 4. ஓகே, அப்ப எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. 4 ஆம்பளை பிள்ளைகள் அங்கே இருக்காங்க. ஒரு ஆள் மாப்பிள்ளைல இருக்கு. ஓகே, ஒரு ஆள் அங்க வெள்ளாங்குளம் அங்கே இருக்கிறாங்க. வெளிநாட்டுல. ஓகே, சரி, ஓகே. இன்னைக்கு ஒரே ஒரு மகள். உங்களுக்கு என்ன பேர் வச்சீங்க? உங்களுக்கு செல்லக்கிளி என்ன, உங்களுக்கு என்ன தங்கக்கிளி என்று வச்சிருக்கணுமே, என்னென்னு வச்சீங்களா? உங்களுக்கு ஜெயந்தி என்று வச்சாங்க. உண்மையிலேயே தங்கக்கிளி என்று நீங்கள் வச்சுக்கொள்ளணும். ஒரே ஒரு மகள், தங்கமான மகள், தங்கக்கிளி என்று வச்சுக்கொள்ளணும். சரி, ஓகே. அம்மாவுக்கு சிரிப்பு வருது, நான் பேர் சொல்லவா? சரி, ஓகே. அவங்க எல்லாம் எனக்கு நல்ல பழக்கம், அந்த மாதிரி தான் அவங்க கோவிக்க மாட்டாங்கன்னு தெரியும். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து எங்களோட செல்லக்கிளி அம்மாவுக்கு வந்து ஒரு சந்தோஷமான பிறந்த நாள். இன்னைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிறைய கிஃப்ட்டுகளை தந்திருக்கிறோம். ஒன்றா தருவோம். என்ன சரி, மிக்கிட்ட கொடுப்போம். என்ன மாதிரி ஒரு ஆளை கூப்பிடுவோமா ஓபன் பண்றது? பக்கத்துல யாரும் வேணுங்க? சரி, உங்களோட பேர் என்ன இருக்கட்டும், அதுல இருங்க. நாங்க இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துரு. பெரிய வெயிட்டா? ரைட், வடிவா பாக்குறா என்ன ஒழுங்க இருக்குமான்னு சொல்லியா? வடிவா பார்வையாடு. அந்த மாதிரி ஒரு சட்டை, சாரி அந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, நல்லா இருக்கா? அம்மாக்கு காட்டுங்க. பிடிச்ச கலர் போல இருக்கு. அம்மா போட்டிருக்கிற அதே மாதிரி கலர் தான். ஓ, சரி, ஓகே, ரைட். இன்னும் அடுத்த கிஃப்ட கொடுங்க அம்மாட்ட கொடுங்க. அம்மா அப்படி பேரண்டா கொடுங்க. கவனம், வெயிட். சரி, ஓபன் பண்ணுவோம். என்ன மிக்கி அந்த சாரியை மற்றதையும் உங்களோட பக்கம் வைப்பாமா? உங்களோட பக்கம் வைங்க, உங்களோட பக்கம். ஓகே, அப்படி என்னடா அதுக்குள்ள வச்சிருக்கிறாங்களா? அப்படி சரியான வெயிட்டா இருக்குது.
சரி, யார் அனுப்பியிருப்பா? உங்களோட மகன் இல்லையான்னு போல இருக்கு. உங்களோட நீங்க சொன்ன மகன் ஜோன்சன் இல்ல போல இருக்கு. உங்கள மிக்க பாசமான ஒருத்தங்களை அனுப்பியிருக்கிறாங்க. ஜோன்சன் தான். ஏன் உங்களோட மகள் வந்திருக்கிறாங்க? மகள் அனுப்பி செய்திருக்க மாட்டாங்களா? உங்களோட மகள் என்ன சொல்லிக்கிறீங்களா? யார் உங்களோட மகள் செய்திருக்க மாட்டாங்களா? அவியல் செய்திருக்க மாட்டாங்க. உங்களோட பேரன் இருக்கான் சிரிச்சு கொண்டு. உங்களோட பேரன் முன்னு கோயிங்க, அம்மாவுக்கு முன்னு கோயிங்க. இல்ல உங்க பாருங்க, உங்களுக்கு விருப்பமான ஐட்டம் எல்லாம் வருது. இதெல்லாம் விருப்பமா? உங்களுக்கு விருப்பமா? செல்லக்கடியம்மா என்ன சாப்பிடுறீங்களா? அப்படியா? சரி, நிறைய சாமான நிறைய ஐட்டங்கள் உள்ள இருக்கு. இன்னும் வந்து கொண்டிருக்கு. இப்ப பாருங்க, வெள்ளுருண்டை எல்லாம் வருதா? உண்மையிலேயே ஒரு விருப்பமான இதுகள் வருது. இந்த சரி, நிறைய ஐட்டம். இன்னொரு ஐட்டம் வந்து அதையும் பாப்போம். சரி, இன்னொரு ஐட்டம். என்ன பேர் என்ன பாக்குறீங்க? விஜயதா பாக்குறீங்க கடக்கனால. ரைட், அடுத்தது என்ன சாமான்? அதை சொல்லுங்க பாப்போம். அம்மா சொல்லுங்க, என்ன சாமான்? மாப்பட்டி. ஓகே, அங்க மிக்கி தான் எடுத்து வச்சுக்கிறது, தான் குடிக்கிறதுக்காக. ஓகே, ரைட், அதையும் வேணுங்க. பேரன்ட்ட கொடுங்க பாப்போம். ரைட், இப்ப அம்மா சரி, உண்மையிலேயே நீங்க சொன்ன ஜோன்சன் இல்ல, வேறு யார்? ஜோன்சன் இல்லாட்டிக்கு வேறு யார் செய்திருப்பாங்க? உங்களோட மகன் ஜோன்சன் இல்லாட்டிக்கு வேறு யார் செய்திருப்பாங்க? வேற ஒரு தடவை செய்ய மாட்டாங்களா? வேற ஒரு தடவை செய்ய மாட்டாங்களா? என்ன சொல்றீங்க? உங்களோட மெட்ட மகனாக்கள் செய்ய மாட்டாங்க, கிட்டவும் இல்லை. அவ ஜோன்சன் தான் உங்களோட பாசம். அப்படியா? உங்களோட மகன் எத்தனாவது மகன்? அவர் மூன்றாவது. ஓகே, நாலாவது. என்ன சரி, உங்க மகன் செய்கிறாங்க. இவன் தான் செய்தான்னு தெரியல. என்ன பக்கத்துல இருந்து. ஆமா, பேரன்ல எந்த பேரன் பிடிக்கும்? எந்த பேரனை பிடிக்கும்? இந்த பக்கத்துல இருக்கிற பேரனா இல்ல மற்ற பேரனா? அது சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. பேத்தி அதான் எல்லாரும் இருக்கிறாங்க. பேர புள்ளி எல்லாம் இருக்கிறாங்க. சரி, ஓகே. இன்றைய பிறந்த நாள்ல வந்து உண்மையா சூப்பர் சந்தோஷமா இருக்கு. இன்னொரு கிஃப்ட் இருக்கு. ஆனா உங்களோட ஜோன்சன் இல்ல. சரிதானே? உண்மையிலேயே அவங்களோட மகன் இல்ல, ஒரு வித்தியாசமான ஒருத்தங்க செய்திருக்கிறாங்க. உங்கள அவங்களுக்கு உண்மையிலேயே இப்ப என்ன பாக்குறேன்னு சொல்லிச்சுன்னா, அவங்களுக்கு உங்கள நல்ல பாசம். ஆனா நீங்கள் அதை மறந்துட்டீங்க போல. அவங்கள நினைக்கல போல இருக்கு. என்ன சொல்றீங்க? தலையாடுறீங்க. என்ன சொல்றீங்க? இங்க இருக்கிறாங்க, கண்டுபிடிங்க பாப்போம். அந்த பாசமான ஒருத்தங்க இங்க இருக்கிறாங்க, இதுல நிக்கிறாங்க. சொல்லுங்க பாப்போம், கண்டுபிடிங்க பாப்போம். என்ன விஜயதான்? விஜயதான் அடிக்கடி பக்கத்துல இருக்கு. சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. ரைட், ஓகே. நீங்க கொடுங்க அம்மாட்ட. ரைட், என்ன இருக்கு இதுக்குள்ள? அம்மாட்ட கொடுங்க. அம்மா வேணுங்க, என்ன இருக்கு? சரி, என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம். தெரியாதா? கேளுங்க விஜய்ட்ட, என்ன அவளுக்கு இருக்கும். ஓபன் பண்ணி பாப்போமா? சரி, ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, ஆமா, அம்மாட்ட கொடுங்க பாப்போம். அம்மா பாக்கணும், பாருங்க. எடுங்க, வாங்குங்க. எடுங்க, விரிச்சு பாருங்க. ரெண்டு கையெல்லாம் விரிச்சு பாருங்க. என்னம்மா இருக்குதோ? வடிவா பார்படுது. ஓகே, என்ன சாமான்? என்ன சாமான்? மோதிரமும் பெண்டனும். சரி, யார் அனுப்பி தந்திருப்பாங்க? வடிவா பார்படுது. யார் தந்திருப்பாங்க? இப்ப சொல்லிட்டேன், உங்களோட மரமா என்ன மகன் இல்லையான்னு சொல்லிட்டேன். என்ன ஜோன்சன் இல்லையான்னு சொல்லிட்டேன். யார் இந்த மாதிரி எல்லாம் அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள்ல வந்து உங்களுக்கு மோதிரம் ஒண்ட தந்திருக்கிறாங்க. ஓகே, ஒரு பெண்டனோட தந்திருக்கிறாங்க. ஞாபகமா? யார் அவங்க?
சொல்லுங்க பாப்போம். யார்? இனோயா. ஆ? இனோயா. டினோஜா. ஆ? ஜோன்சன் த வைஃப். ஓகே, என்ன பேர் சொன்னீங்க? இனோஜா. 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 அப்படியா? அப்ப இனோஜாண்டா சொல்றீங்க, மருமகள் என்ன சொல்றீங்களா? என்னன்னு கூப்பிடுறேன்? என்னன்னு கூப்பிடுற நீங்க? குட்டியக்காண்டு. ஆ? விளங்கல? என்னண்டு என்னண்டு எனக்கு விளங்கல? குட்டியக்காண்டு. குட்டியக்காண்டு. அப்படியா? சரி, ஓகே, ஒரு அழகான பேர் உண்டு. குட்டியக்காண்டு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, யார் அப்படி கூப்பிடுறது குட்டியக்காண்டு சொல்லி? எல்லாரும் குட்டியக்காண்டு சொல்லிக்க உண்மையிலேயே ஒரு அன்பான இதுதான். உண்மையிலேயே மாமியும் வந்து குட்டியக்காண்டு சொல்லி சொல்றது ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு விஷயம். ஓகே, அவங்க எல்லாம் செய்திருப்பாங்கன்னு சொல்றீங்க, வேற ஒருத்தரும் இல்ல. நான் சொல்றேன் அவங்களும் இல்ல போல இருக்கு. இந்த மோதிரத்தை இதை செய்தவங்க கட்டாயம் கூட கையில போட்டு விடுவாங்க, சரிதானே? பெண்டனை நீங்க போடுங்க, இந்த மோதிரத்தை கட்டாயம் அவங்க போட்டு விடுவாங்க. பார்க்கலாம், ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க, பாப்போம் மாறன்னு சொல்லி. சரி, அவங்களும் இல்லாட்டிக்கு வேறிய ஜோன்சன். ஜோன்சன் தான். ஜோன்சன் தான். சரி, ஓகே, ஜோன்சன் தான் நீங்க சொல்றீங்க. அல்லது என்ன பேர்? குட்டியக்கா, சரிதானே? எனக்கு மற்ற பேர் கருது இல்ல, சரிதானே? சரி, குட்டியக்கான்னு சொல்றீங்க. ஓகே, குட்டியக்காவா ஜோன்சனா? ஜோன்சனா குட்டியக்காவா? யார் செய்திருப்பாங்க? 2 பேர்ல ஒருத்தங்களா? மகனா மருமகளா? நீங்க யார சொல்றீங்க? மருமகள். மருமகள். மகன் இல்ல. அப்ப மகன் இல்ல, மகனை சொல்றீங்களா மருமகளை சொல்றீங்களா? மருமகளை தான் சொல்றீங்க. அப்ப மகன் இல்ல, அப்படித்தானே? என்ன மகன் இல்ல, அப்ப மகன் மகன்ன்றீங்களே. சரி, மகனா மருமகளான்ற ஒரு பிரச்சனை. உண்மையிலேயே என்னன்னு சொன்னா மருமகள் தான் செய்திருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா முதல் இவ்வளவு நேரம் மகன் தான் செய்திருப்பாங்கன்னு சொல்றீங்க. சரி, பார்க்கலாம், ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க இந்த நாள்ல வந்து. சரி, எங்கட என்ன பேரு? செல்லக்கிளி அம்மா. அப்படியா? செல்லக்கிளி அம்மாவுக்கு வந்து இறைவனுடைய மாதாவினுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கணும். இப்படியே சிரிச்சிட்டு பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்துல நைல் சர்ப்ரைஸ் மூலமாக மாதாவிடம் பிரார்த்தித்துக் கொண்டு நாங்களும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்றதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகேயா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்களுடைய நைல் சர்ப்ரைஸ் மூலமாக. ஓகே, சரி, மருமகளும் இல்லாட்டிக்கு பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது. மருமகளும் இல்லையா? பேரப்பிள்ளையல் விஜய் தான் பேர் போடுது. விஜயலான்னு ஒரு கண்ணு அவர் சந்தேகம் என்ன? விஜயலான் அடுத்த சந்தேகம். சரி, ஓகே, அவன் தான் செய்திருப்பான்னு சொல்லி ஒரு அப்பம்மாவுக்கு ஒரு யோசனை. சரி, ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க, பார்க்கலாம். அன்பின் வடிவமாய் ஆதரவின் இருப்பிடமாய் என் வாழ்வில் என்றும் நிறைந்திருக்கும் மாமிக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் நிறைந்த நன்னாளாக இருக்க வாழ்த்துகிறேன் மாமி. அன்னையா இல்லை என்றாலும் அன்பில் தாயாக என்னை அரவணைத்த மாமிக்கு இன்று பிறந்த நாளில் உங்கள் புன்னகை என்றும் பூத்திருக்கட்டும். மலர்ந்த மலரை போல உங்கள் உள்ளம் என்றும் மகிழ்ச்சியால் மலரட்டும். நிறைந்த செல்வமும் நீடித்த ஆயுளும் கொண்டு நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ என் இதயம் கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அழகான கவிதையை உங்களோட மருமகள். எந்த மருமகள்? உங்களோட மருமகள், சரிதானே? என்ன? சரி, மருமகள் குட்டியக்கா வந்து உங்களுக்கு அழகான கவிதையோட தந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே மாமி வந்து மகனைத்தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. கட்டாயம் மகன் தான் செய்திருப்பார் என்று சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மாமியில நானும் அன்புதான் என்று சொல்லி அவங்க அந்த அன்பை வந்து இந்த பிறந்த நாள்ல வந்து உங்களுக்கு வெளிக்காட்டி இருக்கிறாங்க. ஓகேயா? சரியா? சந்தோஷமா? சரி, என்ன சொல்றீங்க உங்களோட மருமகளுக்கு? சண்டை பிடிக்கிறார். சண்டை பிடிக்கலாம்? என்ன சொல்றது? சண்டை பிடிச்சாலும் பாசம் தானே மருமகள். பாசம் தானே, ஒரு கடக்கண் பார்வை, ஒரு சிரிப்பு, அதுதானே மகனை பெற்ற அம்மாக்களுக்கு உண்மையிலேயே ஒரு வைராக்கியம் இருக்கும். இவங்கள் என்ன கதைக்கிறது, அப்படித்தானே? சரி, இவங்கள் என்ன சொல்றது, அப்படித்தான். ஓகே, சண்டை பிடிச்சாலும் உண்மையிலேயே அன்பும் பாசமும் நிறைய இருக்கு அவங்கள்ட்ட. சரி, ஓகே, அவங்களும் உடலோட ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் என்று சொல்லி இந்த இடத்துல இறைவனிடம் மீண்டும் பிரார்த்தித்துக் கொண்டு, சரி, அவங்க அந்த மோதிரத்தை ஒருக்கா போட்டு விடட்டும். என்ன? ஓகேயா? ஓகே, ஓகே, இருங்கோ பக்கத்துல. இல்ல இருக்கட்டும். இல்ல, தெரியும். எல்லாரும் கைதட்டி விடுங்க.
கொஞ்சம் விடுங்க மாமிய சண்டை ஓடிக்கிறதானே கொஞ்சம் விடுங்க ஓகே செல்லக்கிளியம்மா எப்படி இருங்க 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 சந்தோஷமா சந்தோஷமா இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா நல்லா இருக்கா பெண்டன் பெண்டன் நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் சரி ஓகே ரைட் ஓகே இப்படி இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்கன்னு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க பாத்தீங்களா இல்ல எதிர்பார்க்கிறேன் சந்தோஷம் தானே என்ன ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் ஓகே சரி ஒருக்கா கேக் ஒருக்கா கட் பண்ணுவோமா கேக் ஒருக்கா பட்டி ஒருக்கா கேக் ஒருக்கா ஓகே
ம் நீங்க என்ன சொல்லிக் கொண்டிருக்கு எல்லாம் அவள் தான் செய்கிறவள். போட்டோ திருப்புங்க. நீங்க பார்த்து கதைங்க. ஓ அப்படி பார்த்து கதைங்க. நான் ஒன்றும் செய்யல, அது அவள் தான் செய்தவள். என்ன அனுப்பினதெல்லாம் அவள் தான் அனுப்பினாள், எனக்கு சொல்லவே இல்லை. வீடியோ காட்டு. நீ இன்றைக்கு பிறந்த நாள் செய்ததற்கு இல்லை இல்லையோ என்ன மோதிரமும் பெண்டனுமா அவள் தான் செய்தவள், நான் செய்யல. இல்லை நான் சொன்னேன், நான் அவள் தான் செய்திருப்பான். நீங்க முதல் என்ன சொன்னேன்? இவள் நான் சொன்ன பிறகுதான் யோசிச்சு பார்த்தேன், குடியக்கா தான் செய்திருப்பான். கொஞ்சிடா